இப்படி ஒரு தலைமுறை கேஸ் ஸ்டவ்வில் இருந்த வெண்டைக்காய் பொரியலை கரண்டியால் கிண்டிக் கொண்டிருந்தார் அருந்ததி. இந்த கரண்டி ஒன்றுதான் மாறாமல் மறையாமல் விலகாமல் அவருடன் இன்று வரை இருக்கிறது. திருமணமான புதிதில் இந்த கரண்டியை பிடித்தது. அப்போது மாமியார் அருகிலிருந்து எப்படி சமையல் செய்வது என்று கற்றுக் கொடுத்தார். புகுந்த வீட்டில் மாமனார், மாமியார், கணவர், பள்ளியில் படிக்கும் 2 நாத்தனார்கள் இருந்தார்கள். அனைவருக்கும் சேர்த்து சமைக்க வேண்டும். முதலில் மாமியார் சாம்பார் வைக்க கற்றுக் கொடுத்த போது அன்று இரவு உறக்கம் வராமல் அதை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்தார் அருந்ததி. குழம்பு சீக்கிரம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பருப்பை வறுத்து வேக வைக்க வேண்டும். பருப்புடன் கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம் 4, வெள்ளைப்பூண்டு 2 பல் போட்டு, கூடவே கத்தரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, சாம்பார் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு குக்கரில் வேக வைக்க வேண்டும். வெந்தவுடன் கொஞ்சம் புளியை கரைத்து ஊற்றி சில நிமிடம் கழித்து தாளிக்க வேண்டும். பிறகு இறக்குவதற்கு முன்பு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவ வேண்டும். இதை நெட்டுரு போட்ட பின்புதான் உறங்குவார் அருந்ததி. மாமியார் அவரிடம் எந்த காலத்திலும் அதிகாரத்தை காட்டியதில்லை. மாறாக என்னம்மா என்னம்மா என்று சொல்லியே எல்லா வேலைகளையும் வாங்கிவிடுவார். திருமணமான 3 வருடத்தில் மகன் புவியரசன் பிறந்து விட்டான். மகனோடு நாத்தனார்களையும் வளர்த்தது அருந்ததிதான். 3 பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்ததால் வளர்ப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. புவியரசன் அருந்ததி என்ன சொன்னாலும் தட்டாமல் கேட்டான், தட்டாமல் செய்தான். நாத்தனார்களும் அப்படியே. கணவரே, என்ன மந்திரம் போட்ட? எல்லா பிள்ளைகளும் நீ சொன்னபடி கேட்குதே என்று ஆச்சரியப்படுவார். நாத்தனார்களுக்கு திருமணம் முடிந்ததுமே மாமனாரும் மாமியாரும் மறைந்து விட்டார்கள். சில மாதங்களில் கணவரும் உடம்பு முடியவில்லை என்று படுத்தவர் 6 மாதம் படுக்கையில் கிடந்து அவரும் போய் சேர்ந்தார். ஆல்ரெடி பெற்றோர்களும் இல்லை. திக்கற்று நின்றார் அருந்ததி. வீடு சொந்த வீடானதால் வாடகை பிரச்சனை இல்லாமல் இருந்தது. கணவர் பென்ஷன் வந்தது. எப்படியோ சமாளித்து சில வருடங்கள் கவிழ்த்து புவியரசனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். மருமகள் என்ற ஒருத்தி வந்த பின்பாவது இந்த கரண்டி தன்னை விட்டு போகும் என்று பெரிதும் எதிர்பார்த்து இருந்த அருந்ததிக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. மருமகள் பிந்து தப்பித்தவரி கூட கிச்சனுக்குள் வேலை செய்ய வருவதில்லை. மகனும் அவளிடம் போய் வேலை பார் என்று சொல்வதில்லை. அருந்ததிக்கும் அவளிடம் சொல்வதற்கு கூச்சமாக இருந்தது. மாமியார் ஆன பின்பும் அவருக்கு அதே சமையல்காரி வேலைதான். காலையில் எழுந்ததும் டிஃபன் செய்து வைப்பார். மகன் சாப்பிட்டு விட்டு தனி ரூமில் இருக்கும் மருமகளுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுப்பான். ஒரு நாளாவது தனக்கும் இப்படி வீட்டில் டிஃபன் வைத்து கொடுக்க மாட்டானா என்று மிகவும் ஏங்கினார் அருந்ததி. அது வெறும் மன இறுக்கமாகவே நின்று விட்டது. பிறகு அவள் சாப்பிட்ட தட்டை போடுவதற்கு மட்டும் கிச்சனுக்குள் வருவாள். வீட்டில் ஆளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் என்றாகிவிட்டது. பிந்து சீதனமாக கொண்டு வந்த வாஷிங் மிஷினில் அவர்கள் துணியை போட்டுக் கொள்வார்கள். ஏற்கனவே வீட்டில் இருந்த வாஷிங் மிஷினில் தான் அருந்ததி துணி போட வேண்டும். ஏதோ அவர்கள் இருவரும் சேர்ந்து தன்னை ஒதுக்கி வைத்தார் போன்ற வேதனை நெஞ்சத்தை பிழியும். லீவு நாட்களில் மாலை நேரங்களில் 2 பேரும் வெளியில் கிளம்பி விடுவார்கள். வருவதற்கு சில சமயம் 12 மணி கூட ஆகிவிடும். நேரங்கெட்ட நேரத்தில் அவர்கள் அவ்வாறு வருவது அருந்ததிக்கு மிகவும் கவலையாக இருக்கும். நாட்டில் என்னென்னவோ நடக்கிறது. இவர்கள் நல்லபடியாக வர வேண்டுமே என்ற பதற்றத்தில் உறங்காமல் கிடப்பார். ஒரு நாள் மனது பொறுக்காமல், இந்த மாதிரி லேட்டா வர்றது நல்லதில்லை என்று மகனிடம் அவர் சொல்ல, மருமகள் அதன் பிறகு அவரை திரும்பி கூட பார்ப்பதில்லை. உங்க அம்மாவுக்கு நம்மளை பார்த்து பொறாமை. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்கவே மாட்டேங்குது. அதான் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கேனா? என்னைக்கு நான் அவளிடம் பேசியிருக்கேன்? இப்படி மகனிடம் போட்டு கொடுக்கிறாளே. அதன் பின் மகனிடம் சுத்தமாக எதையுமே சொல்லவில்லை அருந்ததி. நேரம் கணவர் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நமக்கென்று ஒரு ஆள் வீட்டில் இருப்பது போல ஒரு நிம்மதி கிடைத்திருக்கும். கணவர் இருந்தவரையில் அப்படியொன்றும் அருந்ததி மீது பாசமடை கொட்டியதில்லை. பெரும்பாலும் பாராமுகமாகத்தான் இருப்பார். ஆனால் இப்போதிருக்கும் இந்த நிலையை பார்க்கும்போது அந்த நிலை எவ்வளவோ தேவலை போல் இருந்தது. நேரத்துக்கு அவர்களுக்கு ஆக்கி கொட்டுவது, வீட்டை பெருக்குவது, மாப் போடுவது, பாத்திரம் தேய்ப்பது என எந்நேரமும் வேலை செய்து கொண்டு
கொண்டிருந்தது மனதை மட்டுமல்ல, உடம்பையும் பாதித்தது. காலையில் ஆபீஸ் செல்லும்போது தன்னை நிமிர்ந்து கூட பார்க்காமல் செல்லும் மருமகளையும், அவள் பின்னாலேயே ஓடும் மகனுக்கும் தான் இத்தனை பாடுபட வேண்டுமா? திருமணமாகி இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு தடவை கூட மருமகள் முகத்தை நன்றாக பார்த்ததில்லை அருந்ததி. ஒரு நாள் பிந்து வேலைக்கு செல்லவில்லை. கதவை சாத்திக் கொண்டு அறையிலேயே கிடந்தாள். 2 முறை கதவு வரை சென்ற தமயந்தி, மகன் திட்டினால் என்ன செய்ய என பயந்து கதவை தட்டாமல் திரும்பி வந்து விட்டார். அன்று மாலை ஆபீஸிலிருந்து வந்ததும் வராததுமாக புவியரசன் நேரே அருந்ததியிடம் வந்து கத்தினான். ஏமா, அவதான் முடியாம இருக்காள, என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்களா? உங்களை நம்பிதானே நான் அவளை வீட்டுல விட்டுட்டு போனேன். ஏன் இப்படி பண்றீங்க? அவன் ஆத்திரத்துடன் கத்த ஒன்றுமே புரியவில்லை அவருக்கு. அவளுக்கு முடியலையா? ஏன், என்ன செய்யுது? அவர் கேட்டதும் பொங்கி போன புவியரசன், அப்ப அவ சொன்னது சரிதான். அவ சொன்ன மாதிரிதான் நீங்க இருக்கீங்க. அவளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அவ எக்கேடு கெட்டா என்னன்னு தான் இருக்கீங்க. இப்போது எரிச்சலாக வந்தது அருந்ததிக்கு. முதல்ல அவளுக்கு என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் கத்து. ஆமாம்மா, நான் கத்துறதான் உங்களுக்கு தெரியும். என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறீங்க. அவ இப்ப 3 மாசம். அதற்கு பின் மகன் பேசியது எதுவும் அவர் காதில் விழவில்லை. 3 மாசமா? ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கத்தில் அவருக்கு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்னடா சொல்ற? எனக்கு தெரியாதே. எப்படி தெரியும்? எங்க மேல அக்கறை இருந்தா தானே தெரியும். எனக்கு என்னங்கிற மாதிரி தானே எல்லா விஷயங்களையும் நடந்துக்கிறீங்க. நீங்க அவளை பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமே அவ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நான் நாளைக்கு அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட போறேன். சொன்னபடி மறுநாளே அவள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்தான். இந்து போனார் அருந்ததி. தனக்கு வாரிசு வரப்போகிறது என்ற விஷயத்தை கூட தன்னிடம் சொல்லாமல் மறைத்து விட்டார்களே, இதில் இவ்வளவு குறைவேறு சொல்கிறானே மகன். மனதை வேதனை பிராண்டி தின்றது. 2 நாட்கள் சென்றிருக்கும். காலையில் டிஃபன் செய்து கொண்டிருந்தார் அருந்ததி. அவருக்கும் மகனுக்கும் இட்லி ரெடி பண்ணி பாசிப்பருப்பு சாம்பார் செய்தார். பசி வயிற்றை கிள்ளியது. ஆனாலும் சாப்பிட தெம்பில்லாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு பிறகு சாப்பிடலாம் என்று எண்ணி ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர வந்தபோது வாசலில் சத்தம் கேட்க எட்டி பார்த்தார். பிந்துதான் வந்து கொண்டிருந்தாள். என்ன இது, தனியாக வந்திருக்கிறாள்? அதிர்ச்சியுடன் அவர் பார்த்து கொண்டிருந்த போதே வேகமாக தங்கள் அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள் பிந்து. சற்று நேரத்தில் மகன் வெளியே வந்தான். விறுவிறுவென்று சமையல் அறைக்கு போய் தான் சாப்பிட்டு விட்டு மீதி இருந்த இட்லியை பிந்துவுக்கு எடுத்துச் சென்றான். என்ன நடக்கிறது இங்கே? அவள் வாட்டுக்கு திடீர்னு வந்துவிட்டால் இவனும் முகம் கொடுத்து பேசாமல் போய்க் கொண்டிருக்கிறான். என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஏதோ உரிமை இல்லாத வீட்டில் இருப்பது போல தோன்ற நொறுங்கி போனார் அருந்ததி. இப்படி ஒரு தலைமுறை இன்றும் இருக்கிறார்கள். மருமகளாயிருந்த போதும் குடும்ப பாரம் முழுவதும் அவர்கள் தலையில். அப்போதும் மரியாதை இல்லை. மாமியார் ஆன பின்பும் அதே நிலைமைதான். இப்போதும் மரியாதை இல்லை. கரண்டியும் கையுமாக என் நேரமும் சமையல் கட்டை காவல் காக்கும் நிலைமை. இந்த காலத்து மருமகள்கள் மாமியார் வீட்டில் உரிமையுடன் புழங்குகிறார்கள். அவர் செய்யும் சமையலை உரிமையுடன் சாப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் செய்யும் வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்வதில்லை. அந்த வேலைகளை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் மாமியாரையும் கூட தவிர்க்கிறார்கள். இந்த மாதிரி மருமகள்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நல்லதுக்குத்தானா?